ஹாய்னா ஜூலி. இப்பதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கு அப்புறம் என்னால பேசாம இருக்க முடியல. நீங்க வாட்டுக்கு போற போக்குல ஜல்லிக்கட்டு காளை நின்னுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிட்டு போய் ஓரமா விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 50-50 இருக்கட்டும்னு 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லன்னு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுனே. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு?